உங்களுக்கு சோஷியல் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் சோஷியல் ஐடென்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா குரு 7ஆம் பாவத்தில் உட்காந்துட்டு மாஸ் ஐடென்டிட்டி மாஸ் ரெகக்னிஷனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா அந்த குருவுடைய அடுத்த ஆஸ்பெக்ட் உங்களோட 11ஆம் பாவத்தில் துலாத்தில் வந்து ஒரிஜினல் சொசைட்டியில் ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக 2025 இருக்க போகுது. ஆனால் நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு பூமாகி கிடைக்கும். சனியுடைய ஆஸ்பெக்ட் 10ஆம் பாவத்தில் வந்து விழுகுது. அப்படிங்கும்போது தொழில் ரெக்கக்னிஷன், தொழிலில் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், ப்ரமோஷன் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடையை கொடுக்கும், நிறைய சங்கடங்களை கொடுக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு பொறுமை நிதானமும் ரொம்ப அவசியமாக இருக்கும். 3ஆம் பாவத்தில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறது உங்களோட கம்யூனிகேஷன், நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸ், உங்களோட மெயில், உங்களோட மெசேஜஸ், இது எல்லாத்துலேயுமே ஒரு கவனம் வேணும். ஏன் அப்படின்னா ராகு 3ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துருச்சு. நீங்கள் பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ராகு வந்த மாதிரி பெற்றிருக்கு. அப்படிங்கும்போது அது நிறைய பாதகத்தை தான் செய்யும்.